சில அன்பார்ந்தவர்களே, நாம் சிந்தித்து கொண்டிருந்தது திருப்பாடல் 23 அந்த பொருளாதார ஆசீர்வாதங்களை குறித்து சிந்தித்தோம். அதில் ஆண்டவரோடு உள்ள அந்த உறவை புதுப்பிக்கிறோம். என் ஆயன் ஆண்டவர், எனக்கு ஏதும் குறையில்லை என்று சொல்லும் பொழுது, குறைகள் இருப்பினும் குறைகளை தீர்க்கும் ஒரு ஆண்டவரின் மீது உள்ள ஆழமான நம்பிக்கையை அறிக்கையிடுகிறேன். I am declaring and I am delivering a strong message. I am after my shepherd, not after the money. நாம் பின்னால போறது பணத்திற்கு பின்னால அல்ல, ஆனால் அந்த பணத்தை தரும் ஆண்டவருக்கு பின்னால. அப்படி ஒரு ஆயனை பின்தொடரும் ஒரு ஆடு என்பதை நாம் உறுதியாக சொன்னோம். அதில் எனக்கு நிதானம் இழக்கக்கூடும், ஆனால் அந்த நிதானத்தை தரும் ஆண்டவர் உண்டு. பொருளாதார நெருக்கடியில், கடன் தொல்லைகளில், பிரச்சனைகளில் நிதானத்தை இழக்கும் பொழுது நிதானத்தை தரும் ஒரு ஆண்டவரை குறித்து தியானித்தோம். எனக்கு இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும், பொருளாதார நெருக்கடி இருக்கும் பொழுது நம்மளுடைய கவனம் அப்படின்றது ஒரு இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் நான் அஞ்சிடேன். நீர் என்னோடு இருப்பதா, உன் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். அதாவது ஆண்டவருக்கு உங்களை பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கவோ பிற காரியங்களை ஆசீர்வதிக்கவோ சூழ்நிலை என்பது ஆண்டவருக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. ஒரு பிரச்சனையே கிடையாது. He doesn't worry about the situation what you are. ஆண்டவர் உனக்கு உன் எதிரிகள் முன். நம்ம இந்த நைட் விஜில்ல மதில்களை பத்தி பார்த்த பொழுது, நைட் விஜில்ல பங்கெடுத்தவங்களோ இல்ல அந்த டாக்கை யூடியூப்ல கேட்டவங்களும் இருக்கலாம். தோட்டக்காரன் ஆண்டவரை குறித்து பார்த்த பொழுது மதில்களை குறித்து பார்த்தோம். அந்த மதில்களை குறித்து பார்த்தபோது நான் சொன்னேன், சில மதில்களை ஆண்டவர் அங்கேயே நிறுத்தி விடுவார். சிலதை இடிப்பார், சிலதை உங்களை தாண்ட வைப்பார், சிலது சில மதில்கள் மீது நீங்கள் வளர்வீர்கள். The wall will be there. மதில் அங்கேயே இருக்கும். So God may not destroy your oppressors. உங்களுடைய எதிரிகளை சில டைம் ஆண்டவர் அழிக்க மாட்டாரு. உங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு ஆண்டவர் எதிரிகளை அழிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. எதிரிகள் அப்படியே இருந்துட்டு போறாங்க. நீங்க எதிரிகள் நினைக்கிறவங்களோ, உங்களை எதிரி நினைக்கிறவங்களோ, அவங்க அப்படியே இருந்துட்டு போறாங்க. உங்களுடைய வளர்ச்சி ஆண்டவர் ஆசீர்வதித்தா போதுமே. சமூகத்தில் இருக்கலாம், உங்களை ஸ்கூல் காலேஜில் இருக்கலாம், பள்ளிக்கூடத்தில் இருக்கலாம், கல்லூரியில் இருக்கலாம், ஏன் வீட்டில் இருக்க அண்ணன் தம்பி அக்கா தம்பி இவங்களுடைய மத்தியில் இருக்கலாம். எப்பவுமே ஒரு காம்படிஷன் நல்லது கிடையாது. எனக்கு 100க்கு 100 மார்க் வாங்கணும் அப்படின்றது தப்பே கிடையாதுங்க. உங்களுடைய சிந்தனை ஒரு எக்ஸாம் எழுதும்போது எனக்கு 100க்கு 100 வாங்கணும்னு ஆசைப்படுறது தப்பே கிடையாது. ஆனால் என் ஃப்ரெண்டுக்கு இல்லைனா என் கிளாஸில் படிக்கிற ஒருத்தனுக்கு 100க்கு 100 இருக்கிறதுனால நான் 100க்கு 100 வாங்கணும்னு நினைக்கிறது போது தான் தப்பு வருது. அங்கே தான் பிரச்சனை வருது. காம்படிஷன் இருக்கும்போது தான் பிரச்சனை வருது. அப்போதான் நீங்க தோத்தவங்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அவனுக்கு 100 கிடைக்குது, அதனால எனக்கு 100 கிடைக்கணுன்றது பொழுது தப்பு தான். அவங்களுக்கு அதிகமான மார்க் கிடைக்குது, ஏன் அது வீட்டில் அண்ணன் தம்பிங்களுக்கு இருக்கலாம், அக்கா தங்கச்சிங்களுக்கு இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்கலாம். அது கண்டிப்பா இருக்கிற ஃபீலிங் இருக்கிறவங்க இருப்பீங்க, அப்படி வளர்ந்தவங்க இருப்பீங்க. இதுல அண்ணனுக்கு அவ்வளவு இருக்கிறதுனால எனக்கு வரணும், அது கிடைக்கல அப்படின்றதுனால எனக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். தம்பி நல்லா படிக்கிறான், அண்ணன் நல்லா படிக்கல, அப்ப அண்ணனுக்கு அப்படி ஒரு பிரச்சனை இருந்தா அது ஒரு ப்ராப்ளம் தான். குடும்பத்தில் இருக்கும் பொழுது, பள்ளிக்கூடத்தில் இருக்கும் பொழுது, கல்லூரியில் இருக்கும் பொழுது, சமூகத்தில் இருக்கும்போது, இதே தாங்க பணத்திலையும் பொருளாதாரத்திலையும். நீங்க நல்லா இருக்கணும், உங்களுக்கு சொந்தமான வீடு இருக்கணும் நீங்க ஆசைப்படுங்க, தப்பு கிடையாது. உங்களுக்கு உங்களுடைய வீட்டில் சௌகரியங்கள் இருக்கணும்னு ஆசைப்படுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, தப்பு கிடையாது. அந்த ஜெபத்தில் தவறு இல்லை. உங்களுடைய விண்ணக தந்தையிடம் பொருளாதாரத்திற்காக ஜெபிப்பதோ, நல்ல வேலைக்காக ஜெபிப்பதோ, நல்ல சம்பளத்துக்காக ஆசைப்பட்டு ஜெபிப்பதோ தவறு இல்லை. ஆனால் இந்த தவறு எப்ப தெரியுமா வருது? அவங்களையும் இவங்களையும் பார்த்து இவங்கள மாதிரி வாழணும்னு நீங்க பொறாமப்பட்டு இல்ல போட்டி மனப்பான்மையோட ஜெபிக்கிறீங்க பாருங்க, அங்கேதான் பிரச்சனை வருது. அது தவறான ஒரு ஜெபம், அது பொறாமையின் ஒரு ஜெபம். அது உங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவருக்கு தடையாக இருப்பதே அந்த பொறாமை மனப்பான்மை தான். பொருளாதாரத்தில் நீங்கள் தடை பெறுவதற்கு காரணம் இந்த பொறாமை இருக்கலாம், போட்டி இருக்கலாம். வாழ்க்கையின் தோல்விகளுக்கு காரணம் இந்த பொறாமையோ போட்டியோ இருக்கலாம். ஆண்டவரே நான் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறதுல தப்பில்லை, என்ன மாதிரி மற்றவங்க நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறதுலையும் தப்பில்லை. ஆனால் அவங்கள மாதிரி நான் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேங்க பாருங்க, அதில் தான் தப்பு வருது.
இதே திருப்பாடலுடைய 23வது அதிகாரத்தினுடைய அந்த முடிவில் அதனால தான் உங்களுடைய எதிரிகள் முன் ஆண்டவர் உங்களுக்காக ஏற்படுத்தினார். என்னுடைய எதிரிகளின் முன் எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்ய, என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர், எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கிடையாதுங்க. அது உண்மையாகவே ஆண்டவரே என் வாழ்நாள் எல்லாம். பாருங்க, அந்த ஆயன் பின்னால போற ஆடினுடைய வார்த்தை அது. ஆயன் பின்னால போற ஆடினுடைய உறுதியான வார்த்தை. அதனாலதான் இதை ஜெபமா மாத்துங்க, நம்பிக்கையோட ஜெபிங்க. நீ ஸ்கூல்ல படிக்கிறவனா இருக்கலாம், நீ காலேஜ் படிக்கிறவனா இருக்கலாம், வேலை செய்யறவங்களா இருக்கலாம், பிசினஸ் செய்யறவங்களா இருக்கலாம். ஆனா இது நம்பிக்கையின் ஜெபமா மாறணும். வெறும் ஒரு வார்த்தையாக அது நீங்க வாசிக்கும் போது ஒரு இறை வார்த்தை. ஆனா அந்த இறை வார்த்தையில் அவ்வளவு வாக்கு தத்தங்கள் உண்டு, வெறும் வார்த்தை அல்ல. அதனால இனிமே உங்களுடைய கடனை பற்றி பேசுறதுக்கு முன்னால உங்களுடைய ஆயனை பத்தி பேசுங்க. உங்களுடைய இபி பில்லு எல்லாம் பேசுறதுக்கு முன்னால பசும் புல்ல நடத்துற வெளி மீது நடத்துற ஆண்டவரை பத்தி பேசுங்க, நம்புங்க. திருப்பாடல் 34வது அதிகாரம், திருப்பாடல் 34, அது உங்ககிட்ட சொன்னாலே அதையும் எழுதி வைங்க, மனப்பாடம் பண்ணுங்கன்னு. அதுல 10வது வசனம், சிங்கக்குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் நாடுவோருக்கு. இந்த வசனம் நம்ம பாடுற பாட்டு தான் அது இல்லையா? நம்ம பாட்டா பாடுவோம் அது. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோருக்கு. சிங்கக்குட்டிகள் அதாவது நல்ல டிகிரி இருக்கிறவங்க, டாக்டரேட் இருக்கிறவங்க, பிஜி எடுக்கிற சிங்கங்கள் எல்லாம் உங்க முன்னால் இருக்கலாம். ஆனா அந்த சிங்கக்குட்டிகள் கூட சில டைம் பட்டினி கிடக்கலாம். நல்ல பயங்கரமான பணக்கார குடும்பத்தில் பிறந்த சில சிங்கக்குட்டிங்க இருக்கு, நல்ல படிப்பு அறிவு இருக்கிற சில சிங்கக்குட்டிங்க இருக்கு, நல்ல அறிவு அழகு இருக்கிற சிங்கக்குட்டிகள் இருக்கு. ஆனா அந்த சிங்கக்குட்டிகள் கூட பட்டினி கிடக்கலாங்க. ஆனால் ஆண்டவரை நம்புற உனக்கு மேபி 10வதுனா நீ படிச்சிருக்கலாம். அழகு இல்லை, அறிவு இல்லை, பெரிய படிப்பறிவெல்லாம் கிடையாது, அப்பா அம்மாலாம் பணக்காரெல்லாம் கிடையாது, ரெக்கமெண்ட் பண்ணலாம் யாருமே கிடையாது. உனக்கு ஆண்டவர் மேல நம்பிக்கை இருந்தா நீ ஆண்டவரை நாடினால் வசனம் சொல்லுது, சிங்க குட்டிகள் கூட பட்டினி கிடக்கலாம். ஆனால் PhD இருக்கிறவனு கூட வேலை இல்லாம போகலாம். ஆனால் ABCD கூட வாசிக்க தெரியாத நான் ஆண்டவரை நாடினால் நம்பினால் எனக்கு குறை இருக்காது. அதனால உன் எதிரிகளின் கண் முன்னே அவர் ஒரு விருந்தை உனக்காக வைப்பார். உன் எதிரிகளின் கண் முன்னே. அதனால உங்களுடைய படிப்பு இழந்திருக்கலாங்க. நீங்க படிச்சிருக்க வேண்டிய வயசுல உங்களால படிக்க முடியாம போயிருக்கலாம். நீங்க முன்னேற வேண்டிய வயசுல முன்னேறாம போயிருக்கலாம். வயதை இழந்திருக்கலாம், வாலிபத்தை இழந்திருக்கலாம், பணத்தை இழந்திருக்கலாம். முடிஞ்சு போச்சு. ஆனா அது உங்களுடைய மரணம் அல்ல. அதனால தான் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் இட்ஸ் a shadow through the darkest valley in the shadow. நான் நடக்க நேர்ந்தாலும் அது ஒரு ஷேடோ தாங்க, அது டெத் கிடையாது, அது ஒரு மரணம் கிடையாது. அது மரணத்தின் இருள் சூழ் பள்ளத்தாக்கு மட்டும்தான். மரணத்தில் இருள் சூழ், அது மரணம் கிடையாது. அது மரணமாக மாறுவது எப்போது தெரியுமா? அது நீ உன்னையே கடவுள் மீது உள்ள நம்பிக்கையை கைவிடும் பொழுதுதான் அது மரணத்தின் இருள் சூழ் பள்ளத்தாக்க மாறுகிறது. இல்லை என்றால் அது வெறும் ஒரு நிழல், மரணத்தின் நிழல். இன்னைக்கு வேலை இல்லை அப்படின்றது மரணத்தின் நிழல். இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லை என்பது மரணத்தின் நிழல் மட்டுமே ஒழிய மரணம் அல்ல. இட் இஸ் நாட் யுவர் எண்ட், பட் இட் இஸ் only a shadow. அது ஒரு மரணமாக நினைக்காதீங்க. ஆண்டவரை நம்புங்க. The essential thing is faith in God, faithfulness of God. கடவுளையும் அவரது நம்பிக்கைக்குரிய தன்மையை நம்பு. உன்னை அனைத்தையுமே மீண்டுமாக he will restore it. அதே அதிகாரம் 5வது வசனம் வாசிப்போமா? 34:5. அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர், அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. அவரை பாருங்க, மகிழ்ச்சியால் உங்களுடைய முகம் மிளிரட்டும். அவரை பார்க்காத பொழுதுதாங்க சங்கடமா இருக்கு. உங்களுடைய முகம் இவ்வளவு இருள் சூழாக மாற காரணம் தெரியுமா? நம்பிக்கையே இல்லாம, நம்பிக்கை இழந்து ஹோப்லெஸ்ஸா வாழ்றீங்க. ஹோப்லெஸ். ஒரு கிறிஸ்தவன், கிறிஸ்தவை அறிந்தவன் வாழ வேண்டிய வாழ்க்கை கிடையாதுங்க. எல்லாம் இழந்த ஒரு ஹோப்லெஸ்ஸா.
கடன் இருக்கு, ஏமாத்துறவங்க இருக்காங்க, ஏமாந்து போனீங்க, இல்ல நீங்க உங்களுடைய முட்டாள்தனத்தால ஏமாந்து போனீங்க. அதனால நான் சொன்ன அந்த 3 வார்த்தையை மறந்துடாதீங்க. நன்றி, மன்னிப்பு, விண்ணப்பம். அதனால விண்ணப்பத்தை இன்னைக்கு வைக்கும் பொழுது இது நாள் வரை காத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. 2, உங்களுடைய முட்டாள்தனத்தாலும் உங்களுடைய அறிவியலித்தனத்தாலும் உங்களுடைய பேராசையாலையோ நீங்கள் பணத்தையோ பொருளாதாரத்தையோ இழந்திருந்தால் மன்னிப்பு கேளுங்க. யார் மேலையும் பழிய போடாதீங்க. ஆண்டவரே, என்னுடைய முட்டாள்தனத்தால நான் பணத்தை இழந்தேன், என்னுடைய அறிவியலித்தனத்தால நான் பணத்தை இழந்தேன், மன்னிப்பு கேளுங்க, விண்ணப்பத்தை வைங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.